ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்பைரி டே அப்படின்னா என்ன, அதை எப்படி தேர்வு செய்வது அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய டெலகிராம் லிங்க் ஒர்க் ஆக மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பார்க்குறேன். டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க லிங்க் அப்படி காப்பி பண்ணுங்கள், சரிங்களா? அதில் ஜேபி அது லிங்க் இருக்கும். இல்லை அப்படின்னா ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராம் சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணுங்கள். நியர்லி 4000 மெம்பர் இருப்பாங்க. அதுதான் நம்மளுடைய குரூப், சரிங்களா? ஓகே. எக்ஸ்பைரி டேயில் நிறைய பேருக்கு சின்ன சின்ன டவுட் இருக்கும். இப்போ நான் நெஃப்டியில் ட்ரேட் எடுக்க தான் வச்சுப்போம், சரிங்களா? இப்போ நான் காட்ட போகிறது இந்த நெஃப்டியில் ட்ரேட் எடுக்க வைப்போம். இதில் ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். கான்ட்ராக்டில் போயிட்டு டெக்னிக்கல் அனலைசிஸ் நீங்கள் பார்க்கக்கூடாது, சரிங்களா? இப்போது இதுதான் அண்டர்லைனிங் அசட். இந்த அண்டர்லைனிங் அசட்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறது இதனுடைய சார்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணி தான் நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறீங்க, சரிங்களா? இந்த சார்ட் மேலே போகும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கால் ஆப்ஷனை பை பண்ணுவீங்க. இல்லை இது கீழே இறங்கும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? புட் ஆப்ஷனை பை பண்ணுவீங்க. என்ன 2 பை சொல்கிறீங்க அப்படி சொல்லி சிலவங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். ஒன்றுமே இல்லை. இது ஏறும்போது புட்டு ஏறும், கால் கீழே இறங்கும், சரிங்களா? இறங்கும்போது கால் இறங்கும், புட்டு மேலே போகும். அதனால தான் நீங்கள் பார்க்கச்ச மேலே போச்சுன்னா கால் பை, கீழே இறங்குச்சுன்னா புட்டு பை. இதை இனிஷியலாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இது எவ்வளோ நாட்களில் போகும் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம், சரிங்களா? இந்த கணிப்பு. அதுக்கு முன்னாடி ஆப்ஷன் செயினோட சார்ட்டை பார்த்துருவோம், சரிங்களா? இதில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எக்ஸ்பைரி டே ஆகும், சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நெஃப்டி வரக்கூடிய 10ஆம் தேதி அதனுடைய எக்ஸ்பைரி டே, சரிங்களா? அதுக்கடுத்து 18, சரிங்களா? அப்புறம் 25, அப்புறம் மே 2. இப்போது இந்த எக்ஸ்பைரி டே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வரும். இந்த மந்த் எண்டுங்கும்போது கடைசி வியாழக்கிழமை, சரிங்களா? அந்த மந்த் எண்டில் கடைசி இருக்கக்கூடிய வியாழக்கிழமை என்னது அப்படின்னா எக்ஸ்பைரி டே. இப்போது நீங்கள் கணிக்கிறீங்க. என்ன கணிக்கிறீங்க? இப்போ நெஃப்டி இருக்குது. இந்த நெஃப்டி இப்போ கரண்டாக 22,661 ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இல்லை இது 23,000 போகும் அப்படின்னு நீங்கள் கணிக்கிறீங்க. எப்போ போகுங்கிறது தான் விஷயம். இந்த 23,000 இல்லை 18ஆம் தேதி போகும்னா நீங்கள் 18ஆம் தேதியோட கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். 25ஆம் தேதி போகும்னா 25ஆம் தேதி எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா 25ஆம் தேதி போகும் அப்படின்னா நான் வாங்கிட்டேன் அப்படின்னா நான் நாளைக்கு க்ளோஸ் பண்ணணும் ஆசைப்பட்றேன், 25ஆம் தேதி வரைக்கும் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வாங்கின மறு செகண்ட் கூட விற்றுக்கலாம், சரிங்களா? நாளைக்கு விற்கலாம், நாளான்னைக்கு விற்கலாம். 26ஆம் தேதி விற்க முடியுமான்னு கேட்டால் விற்க முடியாது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்களோ இல்லை 25ஆம் தேதி உங்கள் புரோக்கர் இதை க்ளோஸ் பண்ணி ப்ராஃபிட்டாக இருந்தால் சின்ன ஃபைன் போட்டு உங்களுக்கு ரிமைனிங் பேலன்ஸ் அமைச்சிடுவாங்க. லாஸ் இருந்தால் அக்கௌண்ட் என்ன பண்ணி விட்ருவாங்க? எவ்வளோ லாஸோ அந்த அமௌண்ட்டை அக்கௌண்ட்லேருந்து எடுத்து விட்டுட்டு சின்ன ஃபைனும் உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? இது ஃபைன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்களே அந்த ஆட்டோமேட்டிக்காக நீங்களே என்ன பண்ணணும்? அந்த டேட் வரைச்ச க்ளோஸ் பண்ணிடணும். இது 26ஆம் தேதி 27 அப்படிலாம் எடுத்துகிட்டு போக முடியாது. உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு ஸ்டாக் ஐசிஐசிஐ பேங்கை வாங்கி வைக்கிறீங்க, இன்ட்ராடே இல்லாமல் லாங் டேர்ம் வாங்கி வைக்கிறீங்கன்னா இதை எப்போ வேணாலும் விற்றுக்கலாம், சரிங்களா? பட் நீங்கள் கான்ட்ராக்டை வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பைரி டே கண்டிப்பாக இருக்கும். இண்டெக்ஸ், அதாவது நெஃப்டி, பேங்க் நெஃப்டி, ஃபின் நெஃப்டி இதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி எக்ஸ்பைரி டே இருக்கும். ஸ்டாக்லலாம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதிலலாம் மந்த்லி எக்ஸ்பைரி டே தான் இருக்கும், சரிங்களா? ஸ்டாக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா. ஸோ இதில் வந்துட்டிங்கன்னா பாருங்கள் 3 மாதத்தோட கான்ட்ராக்ட் தான் இருக்கும். இப்போ நான் வச்சுருக்கிறது டாடா ஸ்டீல், சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மந்த்லி கான்ட்ராக்ட் இருக்கும். ஸ்டாக்கில் மந்த்லி கான்ட்ராக்ட், இண்டெக்ஸில் வீக்லி கான்ட்ராக்ட். இதில் அந்த டேட் கொடுத்துருக்க டேட்டுக்கு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டு வரைக்கும் தான் வச்சுக்க முடியும். அதை தாண்டி உங்களால் கொண்டு போக முடியாது, சரிங்களா? இதை லாட் சைஸில் தான் உங்களால் வாங்க முடியும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஆப்ஷன் அதுக்குள்ளே நீங்கள் வாரீங்கனாலே ஒரே ஒரு குவான்டிட்டி மட்டும் அப்படியெல்லாம் வாய்ப்பே கிடையாது, சரிங்களா? ஒரே ஒரு ஷேர் வாங்குகிறேன், லாட் சைஸில் இருக்கும், சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 50 அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் 2 லாட் வாங்கலாம். 100, 110 போட முடியாது, சரிங்களா? 150, 200, 250, 300 அப்படி ரவுண்டு ஃபிகராக போட்டுட்டு நீங்கள் லாட் வாங்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க, சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.